ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏஎம்சி குக்கர் செட்டில் வந்துட்டு எப்படி ராஜ்மா கிரேவி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நார்மலாக ஒரு நம்ம பாட்டிலையோ குக்கர்லேயோ ராஜ்மா கிரேவி பண்ணும்போது நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு 1/2 அது மினிமம் சொல்கிறேன், ஒரு 1/2 ஆகும். ஏன்னா ராஜ்மா வேகிறதுக்கே ஒரு 10 விசில்ஸ், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8 to 10 விசில்ஸ் வைக்கணும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம எவ்வளோ நேரத்தில் வைக்கலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இதை வந்து நான் ப்ரீஹீட் பண்ணிக்கிட்டேன். இந்த பாட்டை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பட்டர் தடவுறேன். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு நான்வெஜ் டேஸ்ட்டுக்கு வரணுன்றதுனால பட்ரு லைட்டாக தடவுறேன். நம்ம இதில் ஆயில் விடாமல் பண்ணலாம். ஸோ அதுதான் இதோட மெயின் பெனிஃபிட்டு. இதில் வந்து இந்த விண்டோ காட்டுதில்ல, ஸோ இந்த ரெட் கலர் மார்க்கு காட்டுற இடத்துல கரெக்டாக நம்மளுக்கு வந்து இந்த இதாக வந்து ப்ரீஹீட் விண்டோ. அந்த ப்ரீஹீட் விண்டோ வரை நம்ம வந்துட்டு அது மூடி வச்சோடனே நம்மளுக்கு அந்த ப்ரீஹீட் விண்டோ அந்த ரெட் கலர் மார்க் காமிச்சோடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சமையலை. ஜஸ்ட் அதுக்கு வந்து ஒரு 1 மினிட் தான் ஆகும். ஸோ 1 மினிட்டில் ப்ரீஹீட் ஆகிடுச்சு. ஆனோடனே நான் வந்து கிராம்பு சோம்பு போட்டுட்டு தாளிக்கிறேன். தாளிச்சிட்டு நம்ம வந்து இப்போது ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த 2 வெங்காயத்தையும் இதில் போட்டு வதக்கி விட்டுறலாம். ஜஸ்ட்டு இது வந்து நம்ம ஆயில் பிரிஞ்சு வர வர நம்ம நார்மல் பாட்டிலன்னா வதக்குவோம். பட் இதில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் கிளறி விட்டாலே போதும். ஸோ கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நான் ஒரு 2 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த 2 தக்காளி இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு 1.5 கப்பு ராஜ்மா கிரேவிக்கு நம்ம ஒரு 3 தக்காளி 4 தக்காளி போடணும். ஸோ அந்த டேஸ்ட்டுக்காக நார்மல் பாட்டுனா. இதில் வந்து இந்த பாட்டு நம்மளுக்கு நான் போர்ஸ்ன்றதுனால நான் போரஸ் மெட்டீரியல்ன்றதுனால ஒரு 2 தக்காளி மட்டும் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த 2 தக்காளி மட்டும் நம்ம போட்டு கிளறி விட்டுட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுவும் நம்ம வந்து ஆல்ரெடி அரைச்சி வச்சதுனால நம்ம அப்படியே வந்துட்டு ஒரு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம கிளறி விட்டுறோம். இப்போ நார்மலாக நம்ம வந்துட்டு அதில்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னா நம்மளுக்கு வந்து அடியில் ஒட்டும். இதில் வந்து நம்மளுக்கு ஒட்டாது. ஸோ இப்போ பாருங்கள், இதில் போட்டுட்டு நம்ம கிளறி விட்டுட்டு நார்மலான நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வர வதக்கணும். இல்லைன்னா இந்த பச்சை வாசனை வரும்னு சொல்லுவோம்ல. ஸோ இதில் வந்து அந்த மெயின் இது என்னென்னா பச்சை வாசனை வராது, அடி பிடிக்காது, ஆயில் ஃப்ரீயாக நம்ம சமையல் பண்ணிக்கலாம். ஆயில் ஒரு ட்ராப் கூட விடாமலே நம்ம வந்து சமையல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை போட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு அதுக்குள்ளே நான் வந்துட்டு அந்த ராஜ்மாவை எடுத்துக்கிறேன். ராஜ்மா எடுத்துகிட்டு பாருங்கள், இப்போ உடனே நான் வந்துட்டு ஜஸ்ட்டு மூடிட்டு அந்த ராஜ்மாவை எடுத்து போடுறதுக்காக நான் அந்த ராஜ்மா எடுக்கிற டைம் தான். ஓகேவா? ஸோ 1 மினிட்டில் நம்மளுக்கு வந்து இந்த பாருங்கள், அடி பிடிக்கல, எதுவுமே பண்ணல. ஸோ இப்போ வந்து நம்ம ராஜ்மாவை போட்டுற வேண்டியதான். நார்மல்னால் இப்போ வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக அடி பிடிச்சிருக்கும். நார்மல் பாட்டில் நம்ம பண்ணோன்னா அடி பிடிச்சிருக்கும். பட் இதில் வந்து உங்களுக்கு அந்த அடி பிடிக்கிறதோ எதுவுமே இருக்காது. ஆயில் நான் ஊற்றவே இல்லை ஒரு ட்ராப் கூட. ஸோ இப்போ நான் வந்து மசாலா போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இதுக்கு தேவையான மசாலா, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அப்புறம் வந்துட்டு ஒரு கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா போட்டுக்கோங்க. இல்லைன்னா சிக்கன் மசாலா. நான்வெஜ்ஜு டேஸ்ட்டில் பண்ணுறதுனால நம்ம வந்து சிக்கன் மசாலா போட்டுக்கிறோம். சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நார்மலாக நம்ம நார்மல் பாட்டில் பண்ணும்போது எவ்வளோ போடுவோமோ அதுலேருந்து எல்லாமே ஒரு 1/2 ஸ்பூன் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஸோ ஏன்னா மசாலா வந்து இதில் உங்களுக்கு ஹையாக காட்டும். ஸோ அதனால இப்போ நான் காரம் வந்து இதே எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹையாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து இது ஒரு 2வது டைம் ட்ரை பண்ணுறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகுறதுக்கு டைம் எடுத்துச்சு. அதனால நான் வந்துட்டு இது எனக்கு கொஞ்சம் காரம் நான் அதிகமாக தான் போட்டிருக்கேன். 1.5 கிளாஸ்க்கு வந்துட்டு இது ரொம்ப அதிகம்தான் இந்த காரம். ஸோ நீங்கள் நல்ல காரமாக சாப்பிடுவீங்கன்னா இந்த அளவு போட்டுக்கோங்க. இல்லைன்னா இதை விட மசாலா கொஞ்சம் காரம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. பாருங்கள், இதில் நம்ம எவ்வளோ தான் மசாலா போட்டுட்டு நம்ம எண்ணெயும் ஊற்றல, ஆனாலும் பாருங்கள் அடி பிடிக்கவே இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கிறோம். ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறமே நம்ம வந்து சிம்மில் வச்சிடணும். வதக்கிறது எல்லாத்துக்குமே சிம்மில் வச்சே தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சால்ட்டு போட்டுட்டு வதக்கிட்டு இப்போ நம்ம ராஜ்மா வந்து போட்டுடுறோம். இதை வந்து நம்ம நல்லா வதக்கணும் அப்படின்ற இதே கிடையாது. ஸோ இப்போ நம்ம ராஜ்மா போட்டுட்டு இப்போ நான் 1.5 கிளாஸ் போட்டிருக்கேன்னா அதுக்கு ஏற்றாப்புல தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி வந்து அந்த ராஜ்மா முங்குற அளவுக்கு ஊற்றினாலே போதும். ஸோ இப்போ நார்மலான நம்ம குழம்போ கிரேவியோ வைக்கணும், நம்மளுக்கு வந்து இது வேகிறதுக்கே நிறைய தண்ணி வைப்போம். ஏன்னா ஒரு 8 விசில் வரணும், 10 விசில் வரணுன்னா நிறைய தண்ணி வைக்கணும்.
அது போக தண்ணி குக்கர்லேருந்து தண்ணி வெளியில் வந்து நம்மளுக்கு அந்த இடமே ஸ்பாயில் ஆகும். பட் இதில் வந்து உங்களுக்கு எதுவுமே வராது, தண்ணி வெளியில் வராது. ஸோ அடுப்பில் எதுவுமே வந்து உங்களுக்கு அந்த இது வடியாது. ஸோ இதில் வந்து நம்ம வதக்கிட்டு அவ்வளோதான். இதில் வந்துட்டு நம்ம எவ்வளோ நம்மளுக்கு கிரேவி பதத்துக்கு வேணும்னா தண்ணி அதுக்கு தக்கன ஆட் பண்ணிக்கலாம். இல்லை குழம்பு பதத்துக்கு வேணும்னாலும் ஸோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ தான் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்தோடனே எனக்கு வந்து கிரேவி பதத்துக்கு நான் வந்து தண்ணி சேர்க்குறேன். ஸோ இது வந்து இப்போ சப்பாத்திக்கு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது சாதத்துக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிடலாம். ஸோ இது முங்குற அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்தா போதும். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு தண்ணி எதுவுமே இந்த ஆவியாகி போகிறது அது எதுவுமே கிடைக்காது. இதோட ஒரிஜினல் டேஸ்ட்டு நம்மளுக்கு அப்படியே கிடைக்கிறதுனால தண்ணி எதுவுமே ஆவியாகாது. இது வேகிறதுக்கு மட்டும் தண்ணி எடுத்துக்கும். இப்போது நம்ம உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக பார்த்து, இப்போ உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உரப்பு கம்மியாக இருந்தால் உரப்பு சேர்த்துக்கிடலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் சேர்க்கும்போது கொஞ்சம் கம்மியாகவே சேருங்க. ஏன்னா செகண்ட் எல்லாம் இது பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட்டு பண்ணி பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம வந்து மல்லி இலை, கசூரி மேத்தி, கோரியாண்டர் லீவ்ஸு என்ன போடணுமோ போட்டுட்டு நம்ம வந்து இப்போ மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட இது வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு மூடிட்டு டைமர் இப்போ எவ்வளோ நேரம் நம்மளுக்கு வேணுமோ அது செட் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம ராஜ்மா வேக வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அதில் வந்து ஒரு 10 விசில் வைப்போம். இதில் வந்து நம்மளுக்கு அப்படி இல்லை, ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் வச்சாலே போதும். இப்போ நான் வந்து இதுதான் குக்கரோட மூடி. ஸோ அந்த லிட்டு இது வந்து செக்யூக் லிட்டு. ஸோ செக்யூக்னால் செக்யூர்டாக வந்து நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து குயிக்காக ஆகிறதுக்காக இந்த செக்யூக் லிட்டு. இப்போ வந்து இது நான் ஹை ஃப்ளேமில் வச்சிடுறேன். இதுவரை நான் வதக்குறது எல்லாமே லோ ஃப்ளேமில் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ நான் வந்து ஹை ஃப்ளேம் வச்சுட்டு இப்போ இந்த விண்டோவில் நம்ம பார்த்தோன்னா ஏஎம்சி கீழே இருக்குது. இப்போது மேலே நான் ஆடியோ தேம் போடுறேன். ஆடியோ தேமில் ஏஎம்சி மேலே இருக்கணும். அதுக்கு நேரம் மேலே இருக்கிற மாதிரி ஆடியோ தேம் போட்டோடனே அது அப்படியே மேக்னெட் மாதிரி உள்ளே உட்காந்துரும். ஸோ உட்காந்தோடனே நம்ம இப்போ டைமர் செட் பண்ணுறோம். இதில் சாஃப்ட்டு, இப்போ நான் சிக்கனோ அதோ ஏதாவது இது பண்ணேன்னா சாஃப்ட் வைக்கணும். இப்போ நான் வந்து மட்டனோ இல்லை இந்த ராஜ்மாவோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம டர்போவில் வைக்கிறோம். டர்போவில் ஜஸ்ட்டு 2 மினிட்ஸ் நான் வச்சுருக்கேன். 2 மினிட்ஸ் வச்சாலே போதும். 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் வச்சால் போதும். ஸோ 3 மினிட்ஸ் நம்ம வந்து இப்போ 2 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இன்கேஸ் ரொம்ப ஓவர் குக் ஆகிடக்கூடாதுன்ட்டு, இன்கேஸ் குக் ஆகலைன்னா நான் இன்னும் ஒரு குக்காக கூட சும்மா வச்சு எடுத்துடலாம், ஹீட் பண்ணி எடுத்துடலாம். அதனால் நான் 2 மினிட்ஸ் வச்சுருக்கேன். 2 மினிட்ஸில் இப்போ நான் வச்சோடனே இதை வந்து ஃபுல் ஃப்ளேம் வச்சிடணும். ஏன்னா இதில் இருந்து ஆவியாகி நம்மளுக்கு வந்து சிம்மில் வைக்கிறதுக்கு அதுவே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற வரை நான் வந்துட்டு இது பண்ணிடுவேன். இப்போ வந்து சீரை வந்துடுச்சு. வந்தோடனே நம்ம எடுத்துட்டு அந்த டர்போ லாஸ்ட்டு வரை நம்மளுக்கு அதுவே குக் ஆகிடுச்சு. சீரோ காட்டினோடனே நம்ம எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் இந்த விசில் நம்மளுக்கு போனோடனே இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜஸ்ட்டு கிரேவி ரெடி. இது பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கூட நம்மளுக்கு ஆகலை. நான் 2 மினிட்ஸ் டைமர் வச்சேன். 2 மினிட்ஸில் எனக்கு வந்து எவ்வளோ கிரேவி பதத்துக்கு இது வந்து வெந்துடுச்சு, எல்லாம் செட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை வதக்காததுனால பச்சை வாசனையோ இல்லை இது வேகாமலோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ எவ்வளோ இதில் வந்து நம்ம கோரியாண்டர் லீவ்ஸு தூவி இறக்கி சாப்பிட பரிமாறிக்கிடலாம். இப்போ வந்து ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்குள்ளேயே நம்மளுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ராஜ்மா கிரேவி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு வந்து இப்போ ராஜ்மா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ நம்ம சர்வ் பண்ணும்போது மேலே மல்லி இலை தூவி சர்வ் பண்ணலாம். ஸோ எவ்வளோ ஒரு நல்ல கிரேவியாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி இந்த ஏஎம்சி பாட்டில் மட்டும்தான் ஒரு ட்ராப் ஆயில் இல்லாமல் தண்ணி லெஸ் வாட்டரில் நம்ம வந்து குக் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் வீட்டுக்கு வந்து டெமோ பண்ணணுன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.